ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 17th செப்டம்பர். நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பற்றி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸில் ஏடிஎம் ஓகேவா 25,300. மார்க்கெட் இன்னைக்கு ஒரு கேப் அப் மார்க்கெட்டை ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி நம்ம கொடுத்த ஏடிஎம்க்கு பில்லோட தான் ஓப்பன் ஆகிருந்தது. ஓகேவா, ஓப்பன் ஆனவங்க ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மார்னிங் ஒரு நல்ல மொமெண்டம் சி சைடில் போனாங்க. ஓகேவா, தென் இந்த ஏடிஎம் சப்போர்ட் எடுத்து ஒரு ஹையை கிரியேட் பண்ணுவாங்க. நீங்கள் த்ரூ அவுட் த டே இதையே ஹையாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இங்கேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் தான். இன்றைக்கி ஒரு நியூ பர்சன் ட்ரேடிங்க்கு வராங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. தென் ஆப்ஷன்ஸ் பற்றி புரிஞ்சிக்காதவங்களும் இன்றைக்கி ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா இன்றைக்கி ரேஞ்சே கிடச்சது ஜஸ்ட் ஒரு 70 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு ரேஞ்சே இன்னைக்கு கிடச்சிருந்தது. ஓகேவா, ஜஸ்ட் இந்த 70 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ள ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம். ஓகேவா, நமக்கு ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும், ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும், மாறி இருக்கும். ஓகேவா, ஆனால் எந்த இடத்துல ரைட் என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் டெய்லி தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் புரியும். ஓகேவா, ஓகே, மார்னிங் இந்த ஒரு 9:45க்கு அப்புறம் வந்தது கம்ப்ளீட் சைட் மவுண்டம் தான் ஒரு 130 வரைக்கும். இந்த 130க்கு அப்புறம் வந்த நல்ல ஃபால் இது. ஓகேவா, இது ஒரு நல்ல ஃபாலு. இது ஏடிஎம்ல வந்து இது ஒரு நல்ல ப்ரைஸ். ஓகேவா, தென் அதுக்கப்புறம் 230க்கு அப்புறம் இந்த கிராஸ் ஓவர். ஆனால் பெரிய மொமெண்டம் எதுவும் கிடையாது, ஏன்னா ஹோல்டே ரேஞ்சு 70 தான். அப்படின்றப்போ இந்த ரேஞ்சு மிஞ்சி போனால் ஒரு 40 பாயிண்ட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா, 40 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்பாட்டில் கரெக்டாக இங்கே பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரீமியத்தில் அட்லீஸ்ட் ஒரு 40னா டீப் இந்த மணி போயிருந்தீங்கன்னா ஒரு 28 to 33. ஓகேவா, அந்த ரேஞ்சில் ப்ரீமியம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே, மற்றபடி இங்கே எல்லா இடத்துலையுமே ஒரு 5, 6 மேக்ஸிமம் 10 பாயிண்ட் தான் ப்ரீமியத்தில் நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியும். ஓகேவா, ஆனால் ஒரு ட்ரெண்டுன்றது இங்கே கிளியராக இல்லை. ஓகேவா, ஜஸ்ட் நம்ம சி ரேஞ்ச் அண்ட் ஏடிஎம் ஓகேவா பிட்வீனில் தான் இன்றைக்கி அமைஞ்சுது. ஓகே, நம்மளோட ஓன் இண்டிகேட்டரில் மற்ற லெவல்ஸ்லாம் எப்படி ரெஸ்பெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட ஓன் இண்டிகேட்டர். அதில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது. ஓகே, ஏடிஎம் கிட்ட. ஓகே, இன்னைக்கு லோ வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான் லோ போயிருக்கு. ஓகேவா, ப்ரீவியஸ் டே ஹைலாம் போய் டெஸ்ட் பண்ணலை. ஓகே, தென் த்ரூ அவுட் த டே இந்த லோ வந்து திரும்ப டெஸ்ட் பண்ணலை. அரௌண்ட் ஒரு 230க்கு தான் கிட்டத்தட்ட விக்கு வந்திருக்கு. அது கூட இந்த லோ மேட்ச் பண்ணல. ஓகேவா, டுடேஸ் லோ கிட்ட வரல. ஓகே, ஓப்பனிங் செகண்ட் கேண்டில் நமக்கு கரண்ட் டே ஓப்பனிங் ப்ளஸ் வி வேப்பரேட்டரி கிராஸ் போயிடுச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்டம். தென் தேர்ட் கேண்டில் வந்த ப்ராஃபிட் அப்படியே ஓப்பனுக்கு கீழே போயிட்டு ஒரு பேனிக். ஓகேவா, இங்கே பொசிஷன் யாராவது எடுத்துருந்தாங்க அப்படின்னா பேனிக்கை அவங்கள ஸ்கொயர் ஆஃப் தான் பண்ண வச்சுருக்காங்க. கரண்ட் டே ஓப்பன் கிட்ட போயிட்டு திரும்ப க்ளோஸ். ஓகேவா, எப்பவுமே அதுதான் வெயிட் பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா இந்த விவேப் லெவலில். ஓகேவா, இப்போது மார்க்கெட் இங்கே போயிருச்சு, போனதை மேலே பிடிக்காமல் திரும்ப ப்ரைஸ் விவேப் கிட்ட வரும்போது என்ட்ரி எடுத்துருந்தா ஓகே, நம்ம எஸ்எல் வந்து ஃபஸ்ட் கேண்டலுக்கான லோ. இது ஃபியூச்சரில் சொல்கிறேன், நான் ஸ்பாட்டில் இல்லை, ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஏன்னா ஃபியூச்சர் தான் ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு. ஓகேவா, லெவல்ஸ் இப்போ இது நம்ம இதில் பார்க்குறோம். இப்போது விவேப் கிட்ட ட்ரேட் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு இவ்வளோ தூரம் இருக்குது. எஸ்எல் உங்களுக்கு ஹிட் ஆகலை. ஓகேவா, வெயிட் பண்ணி பார்க்குறீங்க, நமக்கு தேர்ட் கேண்டிலே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. ஓகேவா, அப்போது இது நமக்கு ப்ராஃபிட் ஆகும். ஓகேவா, அதே தான் இங்கே நமக்கு ஸ்பாட்லே. ஓகே, இந்த ஹையை பிரேக் பண்ணி ஹை போகிறாங்க. நம்ம இது வந்து வீக்லி ரேஞ்சாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இங்கே நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் மறைஞ்சிருக்கு இந்த பெரிய கிளாஸ் வந்து வீக்லி ரேஞ்ச். ஓகேவா, நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டு 300 ஆரம்பிப்போம். இந்த 300 ரேஞ்ச். ஓகேவா, வீக்லி ரேஞ்சு இங்கே சப்போர்ட் எடுத்தவங்க நம்ம மார்னிங்கே வீக்லி ரேஞ்ச் போய் தொடும் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஆனால் இல்லை, ஃபெயிலியர் பண்ணி அகைன் விவேப் கிட்ட வந்தாங்க. திரும்ப ஒரு சைட் வேஸ், திரும்ப விவேப்பு, திரும்ப இதே தான். நீங்கள் ஜிக்ஸாக் மொமெண்டம் தான் நடந்துகிட்டே இருந்தது. 2 முறை சான்ஸ் கிடச்சோம், இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல. திரும்ப விவேப்பு. ஓகே, ஒரு 12:30 கிட்ட தான் இந்த ஹையை பிரேக் பண்ணி நம்மளோட வீக்லி ரேஞ்ச் கிட்ட போயிருக்காங்க. அது கூட எக்ஸாக்டாக மீட் ஆகலை. இன்றைக்கான ஹை வந்து கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸில் வீக்லி ரேஞ்சு வெயிட்டிங்கில் இருக்குது. இன்னும் 300 கிராஸ் பண்ணல. ஓகேவா, இந்த வீக்லி ரேஞ்ச் கிட்ட போயிட்டு திரும்ப அங்கேருந்து ஃபால். ஓகேவா, சூப்பர் ட்ரெண்டை இப்போ பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி திரும்ப ரீடெஸ்ட் எடுக்கும்போது நம்மளோட என்ட்ரி இருந்ததுன்னா விவேப் கிட்ட இப்போ இந்த ஃபாலை நம்ம கேப்சர் பண்ணலாம் ஏடிஎம் வரைக்கும். ஓகேவா,
திரும்ப கரண்ட் டே ஓப்பனிங்கை போய் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதில் நம்ம என்ட்ரி எடுத்து கரண்ட் டே ஓப்பன் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், ஏடிஎம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகேவா? உங்களோட ரிஸ்க்கை பொறுத்து தான். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 லாட் இருக்கிறீங்கன்னா ஒரு 3 லாட்டை இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 லாட்டை இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, இல்லை திரும்ப ரிவர்ஸ் ஆகுது அப்படின்றப்போ எஸ்எல் ட்ரையல் பண்ணி இந்த ரேஞ்சை கட் பண்ணும்போது உங்கள் எஸ்எல்லை புக் பண்ணிங்கனாலும் ஆல்ரெடி நீங்கள் 3 லாட் ப்ராஃபிட்டில் இருக்கிறதால அந்த 2 லாட் விட்ட 2 லாட்டை நம்ம காஸ்ட் டு காஸ்ட் கொடுத்துட்டு வெளியே வர மாதிரி. ஓகேவா? தென் ஏடிஎம் வரைக்கும் வந்தவங்க ஏடிஎம்ஐ க்ளோஸ் பண்ணி கீழே ஸ்ட்ராங்காக ஒரு பாடி வீக்கில் டுடே லோவும் போகல. ஓகேவா? இங்கேருந்து அகைன் ரிவர்ஸ் ஆகி விவேக் பிரேக் பண்ணி விவேக் ரேஞ்ச் கிட்டேயே முடிச்சிட்டாங்க. ஓகேவா? தென் நம்மளோட சி ஸ்ட்ரைக்கு இது மேலே நம்ம பார்க்குறது ஷார்ட் ஸ்டாடலோட சார்ட். ஓகேவா? ஷார்ட் ஸ்டாடல் ஓப்பன் ஆனால் விவேப் கீழே திரும்ப விவேப் மேலே திரும்ப விவேப் கீழே தான் என்ட்ரு டேட்டு எண்ட் ஆஃப் த டேல மட்டும் தான் விவேப்பை கிராஸ் பண்ணியிருக்காங்க புரியுங்க. ஓகே, இது சி சைடில் பார்த்தோம்னா இது நம்மளோட ஓன் இண்டிகேட்டரில் ஸ்டாட்டிக் பிஇபிக்கு மேலே தான் கால் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கு, ஆனால் டைனமிக் பிஇபி கீழே. ஓகேவா? அப்போனா மார்க்கெட் ஓப்பனிங்கில் டிகே அமௌண்ட் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் பாருங்க. இப்போ இங்கே டிகேஐ திரும்ப ப்ரீமியம் போகிறாங்க, அந்த டைமில் சிஇ நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஓகேவா? திரும்ப கம்ப்ளீட் டிகே மோடு தான். இப்போ சிஇலையும் நமக்கு ப்ரீமியம் ரைஸ் ஆகுது. ஓகே, ஆனால் எங்கெங்கெல்லாம் விவே ப்ளஸ் அமௌண்ட் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தா ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக இருந்துருக்கும். ஓகேவா? விவேப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க, இந்த இடத்துலவே ப்ராஃபிட் தான். இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகி எஸ்எல் வந்திருக்காங்க, அகைன் இங்கே கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இங்கே கம்ப்ளீட்டாக நமக்கு டிகே மோடு தான். எண்ட் ஆஃப் த டேல மட்டும்தான் இந்த லோர்லேருந்து திரும்ப பிஇபி ரைஸ் ஆகிருக்கு. ஓகேவா? சி சைடு மூவ் ஆகவே. ஓகே, சேம் நமக்கு ஷார்ட் ஸ்டாடல் சேனல்லையும் விவேப்புக்கு மேலே போயிருக்கு. ஓகேவா? அதுதான் நம்ம இங்கே லைவில் பார்ப்போம். ஓகே, அரௌண்ட் வந்து நம்ம 124 கம்பைன்டு ப்ரீமியம் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு 114 வெறும் 10 ரூபா தான் டிகே போயிருக்கு. ஓகேவா? வெறும் 10 ரூபா டிகே பண்ணியிருக்காங்க. இந்த 10 ரூபாவை இந்த இடத்துல இருக்கும்போது உதாரணத்துக்கு அரௌண்ட் ஒரு 18 ருபீஸ் டிகே இருந்துடும் வச்சுங்க. ஓகேவா? 18 ரூபா டிகேல இருந்தாங்க, திரும்ப 8 ரூபா நமக்கு ப்ரீமியம் திரும்ப தராங்க. ஓகேவா? அதுதான் இங்கே லைவ் நடந்தது. ஓகே, உங்களுக்கு எந்த இண்டிகேட்டரும் இந்த மாதிரி லைவ்ல ஷோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகேவா? இது ஜஸ்ட் டெய்லர் மேட் மாதிரி நானே எனக்காக செஞ்சது. ஓகே, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எஸ்டர்டே பிஇபியிலேருந்து டிகே ஆயிருக்கா, ப்ரீமியம் அப்ரிஷியேட் ஆகுதா அப்படின்றத பார்க்குறதுக்கு இருக்குது. ஓகே, தென் புட் ஆப்ஷன் சார்ட்டு நம்ம ஏடிஎம் எடுத்த புட் ஆப்ஷனு இவங்க பிஇபிக்கு பிலோவில் தான் கரண்ட் டே ஓப்பனிங் இருந்திருக்கு. ஆஸ் யூஷுவல் பிஇபி ரெண்டுத்துக்கும் சேம் இருந்தால சேம் டிகே ப்ரைஸு, எண்ட் ஆஃப் த டே ப்ரைஸ். ஓகேவா? இதோட ப்ரீமியம் பார்த்தோன்னா ஓப்பனிங்கே இவங்க அவங்களோட பி லோ எஸ்டே லோவை கட் பண்ணி கீழே வந்துட்டாங்க. கீழே வந்து விஓபி கீழே லோவை கட் பண்ணாலே கோமா ஸ்டேஜ் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே விஓபியும் கட் பண்ணி கம்ப்ளீட் டிகே மோடில் போயிட்டாங்க. எண்ட் ஆஃப் த டேல மட்டும்தான் இங்கே கால் சைடு விவேப்பை பிரேக் பண்ணும்போது இவங்க சூப்பர் ட்ரெண்டை பேஸ் பண்ணி அவங்களோட விவேப்பை க்ளோஸ் பண்ணி நிற்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் சஸ்டைன் ஆகாமல் ஃபால் ஆகுறாங்க. ஓகேவா? இதுதான் இந்த ஸ்ட்ரைக்கில் நடந்தது. தென் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், மார்னிங்கே ரெண்டு சைடும் நமக்கு ஓய் இன்க்ரீஸ்டு, ஆனால் ஓப்பனிங்கே நமக்கு கால் சைடில் தான் அதிகமாக இருந்தது. ஓகே, இருந்தாலும் நமக்கு கிராஸ் ஓவர் கிடச்சிது. ஓகேவா? புட் ஆப்ஷனில் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? புட் ஆப்ஷன் ஜாஸ்தி ஆச்சுனால மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு அர்த்தம். கால் ஆப்ஷன் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சு. ஓகேவா? ஒரு சைட் வேஸ் மொமெண்டம்லேயே மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருந்தது. ஓகே, இங்கே சென்டிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ப்ரைஸ் வந்து சி சைடு மூவ் ஆகி ஒரு ஃப்ளாட் ஆகி திரும்ப சி சைடு மூவ் ஆகி அரௌண்ட் 130க்கு தான் ஒரு ஃபால் கிடைக்குது. எது வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். ஓகேவா? கரண்டே கிட்டத்தட்ட கரண்டே ஓப்பன் கிட்ட வந்திருக்கு. ஓகேவா? நம்ம சார்ட்லேயே அதான் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ போத் சைடு ஓய் நமக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. ரெடியூஸ் ஆகி எண்ட் ஆஃப் த டேல திரும்ப நமக்கு மார்க்கெட் மேலே போய் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இதுதான் நம்ம ஓயில் பார்க்குறது. ஓகே, இது நம்மளோட என்எஸ்சி கொடுத்த வீக்லி டேட்டா. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேவோட லோக்கு
கொஞ்சம் மேலே ஓகேவா. எஸ்டர்டே சாரி 200 பாயிண்ட்ஸ் அபவ் ஓகேவா. எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருந்தது, நான் மாற்றி சொல்லிட்டேன். ஹையை பார்க்கணும் ஓகேவா. எஸ்டர்டே ஹைக்கு ஃபியூ பாயிண்ட்ஸ் மேலே ஓகேவா. அரௌண்ட் வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் அபோவில் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம கேப் அப் மார்க்கெட் அப்படின்னு சொன்னோம் ஓகேவா. தென் இன்னைக்கான லோ பார்த்தீங்கன்னாலும் ஓகே, இன்னைக்கான லோ கரண்ட் டே ஓப்பனுக்கு கீழே போயிருக்கு. இது என்எஸ்சி டேட்டா வச்சு ஓகே, நம்மளோட இண்டிகேட்டரில் டேட்டா வேறு மாதிரி இருக்கும் ஓகேவா. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ நேற்றோட டீட்டெயிலில் எதுவுமே போய் டச் பண்ணலை ஓகேவா. ஓப்பனிங்கே எஸ்டர்டே ஹையை விட அதிகம். மற்ற இன்ட்ராடே டேட்டா எல்லாமே வந்து இந்த ஓப்பன் லோ ஓகேவா. லோ வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் தான் ஓகேவா. அதுக்கு மேலே தான் அமைஞ்சிருக்கு. தென் இன்னைக்கான ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு 71 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ரொம்ப டைட் ரேஞ்ச் ஓகேவா. கிட்டத்தட்ட இந்த வீக்கில் போன டியூஸ்டே ஓகேவா, லாஸ்ட் டியூஸ்டே அப்படி அமைஞ்சிருக்கு. அதோட இன்னைக்கு ஓகேவா, அதோட இந்த மந்த்லி ஆனால் லோவஸ்ட் ரேஞ்ச் இதுதான் ஓகேவா. இப்போ இன்னைக்கான 50% நமக்கு 25,303 கிடச்சிருக்கு. வீக்லி ரேஞ்ச் நம்ம சொன்ன மாதிரியே 300 ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஆனால் அது போல 2 பாயிண்ட்ஸ் பிலோ இருக்கும்னு சொன்னோம்ல, அதுதான் ஓகேவா. ஜஸ்ட் வந்து 2.25 ஓகேவா. ஒரு 2 பாயிண்ட் வந்து இன்னொரு ரேஞ்ச் ஹிட் ஆகாமல் வந்துடுச்சு ஓகேவா. இன்னும் 2 நாள் ட்ரேடிங் இருக்குது. இந்த 300 350 போகும் அப்படின்றத எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த சார்ட் வியூவில் பார்த்தேன் ஓகேவா. எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் ஓப்பன் லோ எல்லாமே ஓகே. தென் இது என்எஸ்சியோட ஆப்ஷன் செயின். நாளைக்கு ட்ரேடிங்காக நம்ம ஏடிஎம் எடுத்துக்கிறது 25,400 ரீசன் நியரஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ப்ரீமியம் ஓகேவா. இதோட ஐவி 8.75 கால் சைட்லேயும் 7.85 புட் சைட்லேயும் இருக்குது. ரொம்ப லோவஸ்ட் ஐவி தான். மார்க்கெட் இந்த மாதிரி லோ ஐவியில் ஒரு ரேஞ்சில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா இன்றைக்கி என்ன நடந்ததோ அதே தான் ஓகேவா. ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட் அமைஞ்சதுனால தான் நமக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மார்க்கெட் மேலே போகும் ஓகேவா. தென் இன்னைக்கான டேட்டா வச்சு நம்ம நாளைக்கு நம்ம ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸை இன்றைக்கே மார்க் பண்ணியாச்சு. நம்ம ஏடிஎம்மாக எடுத்துக்கிறது 25,400. அதோட சிஇ ரேஞ்ச் பிஇ ரேஞ்ச் வந்து மிஸ் ஆகிருக்கு. கேல்குலேஷன் ஏதோ தப்பாக பண்ணியிருக்கேன், ஒரே நிமிஷம். எஸ், இன்னைக்கு வந்து பிஇ ரேஞ்சாக நமக்கு கிடச்சிருக்கிறது 25,303 ஓகேவா. எஸ்டர்டேவோட 50%. ஓகே, எஸ்டர்டேவோட 50% இதே தான். நமக்கான பிஇ ரேஞ்ச் அதே தான். இங்கே பாருங்கள், நானே ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், போய் ரீசெக் பண்ணிட்டேன் ஓகேவா. நம்மளோட எக்ஸல் கேல்குலேஷன் சைட்டில் செக் பண்ணிட்டேன். ரெண்டும் இங்கே மர்ஜ் ஆகிருக்கிறதால பிளாக் நமக்கு ஓவர்லே ஆகிருக்கு. இதுதான் எஸ்டர்டேவோட 50% ப்ளஸ் பிஇ ரேஞ்சு. இது சிஇ ரேஞ்சு, இது ஏடிஎம். இது சி சைடு தான் சிங்கிள் ஹெட்ஜ் கம்பைன்ட் ஹெட்ஜு. ஐவி ரேஞ்ச் 1 2 3 எக்ஸ்ட்ரீம் ஹை ஓகேவா. தென் லோவர் சைடில் ஐவி ரேஞ்ச் 1 ஐவி ரேஞ்ச் 2 ஐவி ரேஞ்ச் 3 எக்ஸ்ட்ரீம் லோ சிங்கிள் ஹெட்ஜ் கம்பைன்ட் ஹெட்ஜ் ஓகேவா. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த லெவல்ஸில் மட்டும்தான் மார்க்கெட் ஓகே நிஃப்டி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு 90% இருக்குது ஓகேவா. நம்மளோட எல்லா வீடியோஸ்லையும் அதை சொல்லிட்டு தான் வரும். டவுட் இருந்ததுன்னா ப்ரீவியஸாக இருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள் ஓகேவா. தென் அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. எல்லா வீடியோ வந்துச்சு. உங்களுக்கு என்னோட எஃபர்ட் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.